ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்கு பூரி மசால் தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கடையிலலாம் தக்காளி சேர்ப்பாங்க, பட்டாணி சேர்ப்பாங்க. இது திருநெல்வேலியில் இப்படி பண்ணுவாங்க, அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க. அதை பார்த்தா நானும் இதே மாதிரி பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கை நல்லா உரித்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி போடுவாங்க. இது குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், கெட்டியாக இல்லாமல் செவி கிரேவி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன், அதாவது பெருஞ்சீரகம் டேஸ்ட் பிடிக்காதவங்க சாதா ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டினதை எடுத்து போட்டு வதக்கி பச்சை மிளகாவையும் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம். ஆனால் நம்ம மேலே ஊற்றி சாப்பிடும் போது வாயில் மாட்டோம்ல, அதனால் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், எடுத்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி மட்டும் கூட போட்டுக்கலாம். பூண்டு நான் உருளைக்கிழங்கு நமக்கு வாய்வுங்கிறதுனால பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகா பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் கலந்து விட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சில பேர் தண்ணி சேர்க்காமல் கடலை மாவு ஊற்றாமல் கெட்டியாக வைப்பாங்க. அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த கெட்டி விழுந்ததெல்லாம் முதல்ல நல்லா மசிச்சு விட்டுறலாம். அப்படி சட்னி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு எல்லாம் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கடலை மாவை நான் கரைச்சி வச்சுக்கிறேன். கடலை மாவு சில பேர் வீட்டில் வாங்க மாட்டாங்க, ஒத்துக்காதுன்னு நினப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி மாவு லைட்டாக கலந்துக்கலாம், டேஸ்ட்டு மாறாது. 1 ஸ்பூன் தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்ல இந்த பபுள்ஸ்லாம் கெட்டிலாம் விழாமல் நல்லா மையாக கரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய கடலை மாவு சேர்க்க வேண்டாம், அப்புறம் பாம்பே சட்னி மாதிரி ஆயிரும். லைட்டாக 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு கொதிக்கிற கிழங்குல சேர்த்துட்டா உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும். நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவை சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, ஏன்னா டக்குன்னு கெட்டியாகி அங்கங்கே கடலை மாவு இதாயிரும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. எதுக்குன்னா கடலை மாவு வேகணும்ல, சில பேருக்கு வயிறு வலி வந்துடும். அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாது. நைட்டு வரைக்கும்லாம் இல்லை, மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். என் பையனுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கும் நான் இதை தான் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி பூரி மேலே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்காவது இந்த மாதிரி சாப்பிடணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவேன். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து பூரி ரெடி பண்ண வேண்டியதான். சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. பூரி போடும் போது நான் மொத்தமாக போட்டு வச்சுட்டேன், பையனுக்கு மட்டும். பூரி போடும் போது எப்போவுமே எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லா பொங்கி கிறிஸ்பியாக பூரி நல்லா அழகாக பொங்கும், ப்ரௌனிஷாக அழகாக இருக்கும். சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா வேகாது, ரொம்ப லேட்டும் ஆகும், பொங்கவும் செய்யாது. எல்லா பூரியும் போட்டு வச்ச ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் பூரி ரெடி, கிழங்கு ரெடி. பூரிக்கு சாம்பார் சட்னியை விட கிழங்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கிழங்கு சாப்பிடும் போது எக்ஸ்ட்ராவாக தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் காலையில் என்னால் ரெடி பண்ண முடியலைங்கிறதுனால இன்றைக்கி பூரியும் கிழங்கும் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். பையனுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காது, அதனால் கீழே வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் பூரி கிழங்கு எப்படி செய்வாங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.